என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? என் லைஃப்பில் நிறைய கோல்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் அச்சீவ் பண்ணியே ஆகணும். ஆனால் நான் எல்லாத்துக்குமே வேலை உடனே செஞ்சே ஆகணும். இப்போ நான் இந்த எல்லா பேனாவையும் வச்சு ஒன்றா எழுத முடியுமா? எழுதலாம். ஆனால் கிளியராக இருக்குமா? எழுதுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. அது மாதிரி தாங்க நம்மளோட கோல்ஸை நம்ம பார்க்குறதும். நம்மக்கிட்ட நிறைய கோல்ஸ் இருக்கும். எல்லா கோலையும் ஒன்றா போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிப்போம். எந்த கோலை எப்போ செய்கிறது அப்படின்னு நமக்கு தெரியாமல் ஒரு கட்டத்தில் ஓவர்வெல்ம் ஆகிடுவோம். கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்க்கு வந்துடுவோம். கடைசியில் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ட்ராப் பண்ணிடுவோம். நீங்கள் இந்த மாதிரி ட்ராப் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ரைட். ஸோ இப்போது என்னுடைய லைஃப்பில் நான் இந்த மாதிரி நிறைய கோல்ஸ் வச்சுக்கக்கூடாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். ஷியோர், நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் நிறைய பெரிய பெரிய கோல்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே நம்ம அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக எவ்வளவோ வேலைகள் எல்லாம் செய்வோம். பட் நம்ம செய்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோல்ஸையும் ஒன்றா எடுத்துப்போம். எந்த கோலுக்கு என்ன இமோஷனில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம வேலை பார்ப்போம். ஒரு சிலருக்கு ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும், ரிலேஷன்ஷிப்ஸில் ப்ராப்ளம் இருக்கும். அப்போது ஹெல்த்துக்கான கோல் நம்ம எப்படி வச்சுக்கிறது, ரிலேஷன்ஷிப்கான கோலில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இது எல்லாமே கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்க்கு ஆகிடும். ஸோ உங்களுடைய இமோஷன்ஸ் கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத உங்களால் கரெக்டாக டிசைட் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் சரியாக டிசைட் பண்ணலைன்னா யூனிவர்ஸ்க்கு எப்படி புரியும்? யூனிவர்ஸ்க்கு நம்மளால் புரிய வைக்க முடியாது. யூனிவர்ஸ் ஏதோ நம்மளுக்கு கொடுக்க ட்ரை பண்ணும். ஆனால் நம்ம இருக்கக்கூடிய இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் நம்ம அதை கரெக்டாக ரிசீவ் பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ உங்களோட கோல்ஸை ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, உங்களுடைய இந்த கோல்ஸில் ஒன்று சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பேனா நான் இப்போ கையில் எடுத்தேன் இல்லையா? இப்போ 4 பேனா என்கிட்ட இருந்துச்சு. இந்த பேனா நான் கையில் எடுத்தேன். இது கரெக்டாக எனக்கு தெரியுது. இது பிளாக் கலர் இருக்குது, இதில் நிறைய எழுதியிருக்கு, அங்கங்கே ரெட் கலரில் கூட ஏதோ எழுதியிருக்கே. ஓகே, இந்த பேனாவுடைய கம்பெனி நேம் என்னன்னு எழுதியிருக்கு. ஸோ என்னால் இதை கிளியராக பார்க்க முடியுது. இது மாதிரி நீங்கள் ஒரு கோலை ஸ்பெசிஃபை பண்ணி எடுத்தீங்கன்னா, அந்த கோல் உங்களுக்கு கண்டிப்பாக வேணுமா? அந்த கோலை நினைக்கும் போது நீங்கள் எப்படி இமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறீங்க, அதை நினைக்கும் போது உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு கோலாக எடுக்கும்போது தனித்தனியாக கிளியராக பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக எனக்கு இந்த கோல் தான் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய யூனிவர்ஸ் உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு தெளிவாக காமிக்கும். யூனிவர்ஸ் எப்பயும் தெளிவாக தான் காமிக்கும். அதை நம்ம தெளிவாக ரிசீவ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ உங்களுடைய லைஃப்பில் இருக்க எல்லா கோல்ஸையும் தனித்தனியாக எடுங்க. ஒவ்வொரு கோலுக்கும் நீங்கள் என்ன இமோஷ்னல் ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரீக்வன்சியை அப்கிரேட் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா கோல்ஸையும் ஈஸியாக அச்சீவ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய கோல்ஸ் எல்லாம் நிறைய அச்சீவ் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் ஏனோ தெரியல, என் கோல்ஸ் என்னால் அச்சீவ் பண்ண முடியல, திரும்ப திரும்ப ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது, இல்லை என்னோடய ஃப்ரீக்வன்சி லெவல் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நான் ஹோப்னோபோனோ ஹீலர் ப்ளஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் புஷ்பா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். என் கூட சேர்ந்து ஹோப்னோபோனோ ப்ராக்டிஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸஸ்லாம் நீங்களும் கற்றுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் இருக்க ஒவ்வொரு கோலையும் தனித்தனியாக பாருங்கள். ஒவ்வொன்றையும் சீக்கிரமாக உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்பப்போ போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா, லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.